கர்த்தருடைய நாமம் மெய்ப்படுவதாக. நம்ம மீண்டுமாக கூட நாங்க நம்ம சகோதரிகளாக கூட இந்த நாள்ல கூட வருவதற்கு தேவன் உதவி செய்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லலாம். என்னுடைய கிளாஸுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் தேவனுடைய செய்தி நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணுன்றதுக்காக எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடிக்கு நம்ம செய்தியை கேட்கணுன்றதுக்காகவும் என் நய சகோதரிகள் கலந்து கொள்ளணுன்றதுக்காக நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே கர்த்தாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் கூட மீண்டுமா இந்த நாளில் கூட நாங்கள் சகோதரிகளாய் சமூகத்தில் வருவதற்கும் சத்தியங்களை கேட்பதற்கும் நீர் எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க. இந்த நேரத்திலையும் கூட நாங்களும் கூட எங்கள் இருதயங்களை திறந்து நாங்கள் சத்திய வசனங்களை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தாருங்க ஏசப்பா. நல்லவரே, மற்ற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலையும் கூட இந்த பைபிள் கிளாஸ் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி தேவன் அவர்களை கூட இந்த சத்திய வசனத்தை கேட்க வேண்டும் ஒரு வாஞ்சியோடு நீங்கள் உங்களை அழைத்து வர வேண்டுமா கெஞ்சுகிறோம். நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் இல்லாதபடிக்கு செய்திகளை நாங்கள் எல்லாரும் கூட தெளிவாய் கேட்பதற்கு தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சந்தோஷ் பிரியாவையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க. மகள் மூலம் கூட எங்களுக்கு சத்தியத்தை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். ஓகே சந்தோஷ், நீ பாடு. ஓகே, நமது பாடல் புத்தகத்தில் உள்ள கீதங்கள் கீர்த்தனைகள் என்ற பாடல் புத்தகத்தில் உள்ள 523வது பாடல். 523. எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே, இயேசுவின் அன்பை எண்ணிடும் போது. எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே, தகப்பன் என்று சொல்லவும் தகுதியில்லையே, முகத்தை நோக்கி பார்க்கவும் முடியவில்லையே. தகப்பன் என்று சொல்லவும் தகுதியில்லையே, முகத்தை நோக்கி பார்க்கவும் முடியவில்லையே. மகனே என்றோடி வந்து அணைத்திட்ட போது, மகனே என்றோடி வந்து அணைத்திட்ட போது, கால்களில் வீழ்ந்தே நான் கதறி அழுதிட்டேன். கால்களில் வீழ்ந்தே நான் கதறி அழுதிட்டேன். எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே, இயேசுவின் அன்பை எண்ணிடும் போது. பாவி என்று பரிசேயர் சொல்லிட்ட போதும், பாவிகளை தேடி வந்தேன் என்றார் இயேசு. பாவி என்று பரிசேயர் சொல்லிட்ட போதும், பாவிகளை தேடி வந்தேன் என்றார் இயேசு. மகனே உன் பாவங்களை மன்னித்தேன் என்றார். மகனே உன் பாவங்களை மன்னித்தேன் என்றார். தைலம் ஊற்றியே அவர் பாதம் பணிந்திட்டேன். தைலம் ஊற்றியே அவர் பாதம் பணிந்திட்டேன். எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே, இயேசுவின் அன்பை எண்ணிடும் போது. சிலுவையிலே அறைந்திடவே தேடின போது, நான் தானே இயேசு என்று ஒப்புவித்தாரே. சிலுவையிலே அறைந்திடவே தேடின போது, நான் தானே இயேசு என்று ஒப்புவித்தாரே. சிநேகிதனே என்றாரே துரோகியை கூட, சிநேகிதனே என்றாரே துரோகியை கூட. இயேசுவை போல ஒரு நண்பர் இல்லையே, இயேசுவை போல ஒரு நண்பர் இல்லையே. எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே, இயேசுவின் அன்பை எண்ணிடும் போது. தேவ சித்தம் செய்திடுவோர் யாவரும் தானே, தாயுமின் சகோதரர் என்றார் இயேசு. தேவ சித்தம் செய்திடுவோர் யாவரும் தானே, தாயுமின் சகோதரர் என்றார் இயேசு. பிள்ளைகளே என்றாரே நம்மை மாத்திரமே
எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே, இயேசுவின் அன்பை எண்ணிடும்போது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குழுவிலே பங்கேற்றிருக்கிற சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்தது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாற்றிலே விசுவாசத்தால் இடம்பெற்ற சில பெண்களை குறித்து, சில பெண்கள் இல்ல, மொத்தம் அதுல 5 பெண்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5 பெண்களை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு முடிந்தவரை 3 பெண்களை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த என்னோட கிளாஸ் வரும்போது அடுத்த 2 பெண்களை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த மத்தேயுல தான் நம்ம அந்த 5 பெண்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 1வது அதிகாரத்துலதான் நம்ம வாசிக்கிறோம். ஆக்சுவலா இந்த மத்தேயு இந்த மத்தேயு சாப்டர் அதிகமா இந்த யூதர்களுக்காக எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்படி எழுதும்போது அவர்களுக்கு இந்த யூதர்களுக்கு இந்த சுவிசேஷம் எழுதப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி எழுதப்படும் போது அந்த வம்ச வரலாறை குறிப்பிடுவது ரொம்ப முக்கியம். ஏன்னா யூதர்களா இருக்கிறதுனால, அவங்க யூதர்களா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து எந்த வம்ச வழியில வந்தாரு, அவருதான் மேசியா அப்படிங்கறத அவர் ப்ரூவ் பண்றதற்காக தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டிலே உரைத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறின அந்த மேசியாவை குறித்து இந்த வம்ச வரலாறை முதலில் சொல்லி எந்த தாவீதின் அந்த வம்சத்துல வந்த மேசியாவை குறித்து அவர் விளக்குவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி குறிப்பிடுகிற இந்த வம்ச வரலாறுல யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு ஆண்களுடைய பேர் தகப்பன், அப்புறம் அந்த தகப்பனுடைய மகன் பேர் அப்படிதான் குறிப்பிடப்படும். நம்ம லூக்காவிலே நம்ம இந்த சில வம்ச வரலாறு நம்ம பார்க்க முடியும். அது மரியாளுடைய வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இங்க யோசேப்புடைய அந்த எப்படி யோசேப்பு எப்படி அந்த வம்சத்துல வராருன்னு சொல்லி நம்ம இந்த மத்தேயுல பாக்குறோம். சோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஆண்மகனை குறித்தும் அந்த தந்தையை குறித்தும் தான் அந்த வம்ச வரலாறுல பேர் இடம்பெறுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா ஸ்பெசிபிக்கா ஒரு 5 பெண்கள், நிறைய பெண்கள் இருந்திருக்க கூடும் இல்லையா, ஆனாலும் ஒரு 5 பெண்கள் மட்டும் ஏன் இந்த வம்ச வரலாற்றுல, இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாற்றுல இடம் பெற்றிருக்காங்க, அவர்களை ஸ்பெசிபிக்கா சிறப்பா ஏன் கர்த்தர் அவர்களை இந்த இடத்துல சொல்லியிருக்காருங்கிறது நம்ம தியானிக்கும் போது கண்டிப்பாக அவர்களுடைய விசுவாசம் பெரியுது இல்லைங்களா. அந்த விசுவாசத்தின் நிமித்தம் தான் அந்த வம்ச வரலாற்றுல அவங்க என்ன பண்ண முடிஞ்சது, வர முடிஞ்சதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அதனாலதான் நம்ம ஏன் இவங்க ஏன் அந்த சிறப்பான இடத்தை அவர்கள் பெற்றார்கள் என்பதை நம்ம தியானிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அப்படி நம்ம இந்த மத்தேயு எழுதின 1வது அதிகாரத்துல நம்ம 3வது வசனம், மத்தேயு எழுதின 1வது அதிகாரத்துல 3வது வசனத்துல பாக்குறோம், தாமார் அப்படின்ற ஒரு பெண்ணை குறித்து நம்ம பாக்குறோம். அடுத்து 5வது வசனத்துல ராகா, அதே 5வது வசனத்துல ரூத், அது மட்டும் 6வது வசனத்துல உரியாவின் மனைவி. இந்த இடத்துல பேர் சொல்லப்படல, பட் ஆனா உரியாவின் மனைவி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவளுடைய பேர் பெத்சபால்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல நம்ம 16வது வசனத்துல பார்க்கும்போது மரியாளை குறித்து நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்படி ஒரு 5 பெண்களுடைய பேர்கள் மட்டும் ஏன் சிறப்பா இந்த வம்ச வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. சோ அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்க அந்த தாமாரை குறித்து நம்ம பார்க்கும்போது, தாமார் நம்ம ஆதியாகமும் 38வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது ஃபுல் ஹிஸ்டரி நமக்கு தெரியும். இதுல தாமார் குறித்து நீங்க அநேக தடவை வாசிச்சிருப்பீங்க, நிறைய செய்திகளை கேட்டிருப்பீங்க. அதனால நான் ரொம்ப டீப்பா நான் போக போறது இல்ல. சும்மா ஜஸ்ட் ஒரு மேலோட்டமா தான் இவர்கள் இந்த 3 பேரை குறித்துமே இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அப்படி இந்த ஆதியாகமும் 38ல நம்ம பார்க்கும்போது இந்த தாமார் ஒரு கானானிய பெண் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். ஒரு பிரதேசத்திலிருந்து வந்த ஒரு பெண் சொல்லிட்டு பாக்குறோம். எப்படி இந்த யூதா தன்னுடைய மருமகளாக அதாவது கானானிய பெண்ணை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கும்போது, அந்த யூதாவே பாத்தீங்கன்னா யாரை விவாகம் பண்றான்னு பார்க்கும்போது கானானிய பெண்ணை தான் விவாகம் பண்றாரு. அது ஆதியாகமும் 38வது அதிகாரத்துல 1, 2 வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். நான்
38வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இங்க வந்து யூதா வந்து யாக்கோபுடைய 12 குமாரர்கள்ல யூதா வந்து இங்க என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து அதுலான்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல வந்து ஒரு ஈரா என்ற ஒரு மனுஷனோட போய் சேர்ந்து அங்கேயே தங்கிட்டாருன்னு சொல்லி பாக்குறோம். தங்கின அவரு வந்து ஒரு கானானிய பெண்ணை வந்து என்ன பண்றாரு, திருமணம் முடிக்கிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படி திருமணம் முடித்த யூதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பிள்ளைகள் இருக்காங்க, 3 மகன்கள் இருக்காங்க. அந்த முதலாவது மகனுக்கு, அதாவது முதலாவது மகன் பேர் நம்ம அந்த சாப்டர் ஃபுல்லா வாசிச்சா நமக்கு தெரியும். அந்த முதலாவது மகன் பேர் வந்து 6வது வசனத்துல பாருங்க, யூதா தன் மூத்த மகனாகி ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். சோ இந்த மூத்த மகன் ஏர் என்பவனுக்கு தான் அந்த தாமார் வந்து மனைவியாக யூதா வந்து தேர்ந்தெடுக்கிறார்னு சொல்லி பாக்குறோம். இந்த முதலாவது, அதாவது தாமாருடைய இந்த முதல் கணவன் வந்து என்ன பண்ணப்படுறாரு, கர்த்தரால வந்து அழித்து போடப்பட்டார் என்று சொல்லி அடுத்த வசனத்துல நம்ம வந்து பாக்குறோம். ஏன் என்று பார்க்கும்போது 7வது வசனத்துல நம்ம பாக்குறோம் பாருங்க, யூதாவின் மூத்த மகனாகி ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இங்க வந்து என்ன செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் ஆனா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லானதை வந்து செஞ்சதுனால கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த தாமாருடைய முதல் கணவரை வந்து என்ன பண்றாரு, அழித்து போடுறாரு. சோ அப்படி வந்து அடுத்துதான் வந்து இப்போ யூதா என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய 2வது மகனுக்கு வந்து என்ன பண்றாரு, தாமாரை வந்து கொடுத்து தன்னுடைய சகோதரனுக்கு வந்து என்ன பண்ண சந்ததியை உண்டாக்கும்படி அவர் என்ன பண்றாரு, கேட்டுக்கிறாரு. அவர் பேர் வந்து ஓனான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். அடுத்த வசனங்களை 8வது வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அது தெரியும். சோ அந்த யோனான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தாமாரோட சேரும் போது தன்னுடைய வித்தை வந்து என்ன பண்ணிட்டாரு, தரையில விழவிட்டார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா, தாமார் இடத்துல வரப்போகிற சந்ததி வந்து என்னுடைய சந்ததியா இருக்காது, தன்னுடைய சகோதரனுடைய சந்ததியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, அவரு அந்த வித்தை வந்து தரையிலே விழவிட்டார் என்று சொல்லி நம்ம 9வது வசனத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும். சோ இந்த காரியம் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. அதுதான் நம்ம 10வது வசனத்துல வாசிக்கிறோம். அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். முதல் கணவனையும் அழித்து போட்டாரு. எது நிமித்தம் பார்க்கும்போது பொல்லாங்கின் நிமித்தம். அடுத்து வந்து 2வது பையன் ஓனான், அவனையும் வந்து என்ன பண்றாரு, அழித்து போடுறாரு. ஏன்னா அவன் செய்த அந்த பொல்லாத தன்னுடைய வித்தை வந்து தரையில வந்து விட்டத நிமித்தம் என்ன பண்றாரு, அது வந்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்ததுனால அவரையும் வந்து அழித்து போடுறான்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இப்ப இன்னொரு பையன் இருக்கான், அவன் பேரு சேலா. அவனை வந்து யூதா என்ன பண்றாரு, 11வது வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி. இங்க யூதாக்கு ஒரு பயம் வருது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 மகன் எப்படி செத்தாரோ அது போல சேலாவும் செத்துருவான், நமக்கு சந்ததியே வந்து என்னது, நம்மள வந்து சந்ததியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து என்ன பண்றாரு, தன் மருமகளை, அதாவது தாமார என்ன பண்றாரு அப்படின்னா, உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போய் நீ கைம்பெண்ணா இரு, நான் வந்து என்ன சேலா பெரியவனானதுக்கு பிறகு அவனை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அப்படி வந்து அதை நம்பி யூதா தன்னுடைய மாமனார் சொன்னதை நம்பி என்ன பண்றா அப்படின்னா, தாமார் வந்து தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு கைம்பெண்ணா போய் அங்க வந்து அங்க காத்து கொண்டு இருக்கிறாள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ காத்து கொண்டு இருந்தாலும் அங்க என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தனா, அவ வந்து ஏமாற்றப்படுகிறாள் என்று சொல்லி பாக்குறோம். எப்படி ஏமாற்றப்படுகிறாள் என்று பாக்குறோம் அப்படின்னா, 14வது வசனத்துல வாசிக்கலாம். சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வெளியில் இருக்கிற நீரூற்றுக்கு முன்பாக உட்கார்ந்தாள் என்று சொல்லி நாம இங்க பாக்குறோம். சோ இங்க வந்து தாமார் வந்து எவ்வளவு வருஷம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த சேலா பெரியவனாகும் மட்டும் என்ன பண்றா, காத்துட்டு இருக்கா இல்லையா. அவனை நினைச்சா கண்டிப்பா அவளால என்ன பண்ணிருக்க முடியும், கண்டிப்பா வேறு ஒரு புறஜாதியரோட யாரையோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவள் வந்து குடும்பத்தை வந்து கட்டியிருக்க முடியும். ஆனா இந்த தாமார் வந்து இந்த யூதாவின் குடும்பத்துக்கு தான் நான் சந்ததியை வந்து நான் என்ன ஏற்படுத்துவேன் என்று சொல்லி என்ன பண்ணிடுறா, அவ வந்து காத்து கொண்டு இருக்கிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். ஆனால் காத்து கொண்டிருக்கிற அவளுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். என்ன ஏமாற்றம்னா, யூதா வந்து தன்னுடைய 3வது மகனை என்ன பெரியவன் ஆகியும் கூட என்ன பண்ணல, தாமாருக்கு
கொடுக்கவில்லை என்று சொல்லி நம்ம இங்க பார்க்க முடியும். சோ இப்பதான் வந்து தாமார் ஒரு முடிவு செய்கிறா. அவ என்னன்னா ஒரு வேசியினோட வேஷம், இங்க வேஷம் தான் நம்ம சொல்ல முடியும். நிஜமாலுமே அவ வந்து வேசி கிடையாது. அவ ஒரு கைம்பெண்ணா இருந்தவள் என்று சொல்லி பாக்குறோம். அவள் காத்து கொண்டு இருந்தா, தன்னுடைய மாமனார் சொன்ன வார்த்தைக்காக என்ன பண்ணிட்டு இருந்தா, காத்து கொண்டு இருந்தாள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இங்க ஒரு வேசியின் வேஷம் தரித்து என்ன பண்றா, நம்ம இதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் நமக்கு தெரியும். அவ போய் என்ன பண்றா, யூதாவோட சேர்றத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ யூதாவோட சேர்ந்துட்டு ஒரு அடையாளத்தை என்ன பண்ணிடா, அவ வந்து ஒரு அடமானமான ஒரு பொருளையும் அந்த அடையாளத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கா, வாங்கிட்டு வரதை நம்ம வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் நம்ம 19வது வசனத்துல பார்த்தோம்னா, எழுந்து போய் தன் முக்காட்டை களைந்து தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை என்ன பண்ணினா, உடுத்தி கொண்டாள். திரும்ப அவன வேசியாகவே இல்லைங்க. அவ என்ன பண்றா, தன்னுடைய முக்காட்டை களைந்து என்ன பண்றா, தம் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த ஒரு வேஷம் மாறின ஒரு விஷயம் வந்து அவளுக்கு வந்து தன்னுடைய என்ன சொல்றது, எவ்வளவு ஒரு பெரிய வந்து, அதுவும் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து அது வந்து அவளுக்கு உண்மையாலுமே வந்து அவளுக்கு ஒரு எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, அவளுக்கு வந்து ஒரு அசிங்கமான விஷயமா இருந்தாலும் கூட அவ ஏன் அதை அப்படி செய்யறா அப்படின்னா, அது தேவனுடைய திட்டமா இருக்கிறது என்பதை நம்ம பாக்குறோம். அந்த திட்டத்துக்குள்ள, அதாவது ஏன் அந்த யூதா குடும்பத்திலேதான் சந்ததியை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ வந்து வெயிட் பண்றா அப்படின்னு வந்து பார்க்கும்போது அது தேவனுடைய திட்டமா இருக்குது. அந்த தேவனுடைய தன்னுடைய திட்டத்துக்குள்ள என்ன பண்றா, தன்னை உட்படுத்தி கொள்ளுகிறத நம்ம வந்து என்ன பண்ணுகிறோம், நம்ம பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, 3 மாதம் கழித்து வந்து என்ன ஆகுது, அவ கர்ப்பமா இருக்கிறதையும் நம்ம வந்து அந்த யூதா வந்து கேள்விப்படுறாரு. அப்ப பாருங்களேன், அந்த வசனங்கள் 24 வாசிக்கிறோம். ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினால், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியும் ஆனாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை இங்க பார்க்கணும். அப்ப யூதா தீவிரமா என்ன பண்றாரு, அவளை வெளியே கொண்டுட்டு வாங்க, அவ வந்து என்ன பண்ணணும், நியாயப்பிரமாணத்தின்படி சுட்டெரிக்கப்படணும்னு சொல்லிட்டு அவளை வந்து தீவிரமா வந்து நியாயம் தீர்க்க வந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனாலும் வந்து அவ வெளியே வந்து என்ன பண்ற, தன் அடமானமா பெற்ற அந்த பொருட்கள் எல்லாம் காண்பித்து, இந்த கர்ப்பத்திற்கு காரணம் இந்த பொருளை உடையவர் தான் சொல்லி சொல்லும் போது, அப்ப யூதா வந்து என்ன பண்றாரு, 26ல வாசிக்கிறோம். யூதா அவைகளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேன் என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். சோ இந்த இடத்துல வந்து தாமாரை தீவிரமா தண்டிக்க காத்திருக்கிற அந்த யூதாவுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் என்னன்னா, அந்த கர்ப்பத்துக்கு காரணம் தான் என்பதை வந்து அவன் அறிந்ததும் அவ வந்து தன்னுடைய மருமகளை வந்து என்னன்னு சொல்றாரு, அவள் தன்னிலும் நீதி உள்ளவள் என்று சொல்லி, என்னிலும் அவள் நீதி உள்ளவள் என்று சொல்லி அவளை வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து சொல்றத நம்ம இங்க பார்க்க முடியும். சோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது தாமாரை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இங்க வந்து 2 மகன்களை வந்து என்ன பண்றாரு, 2 மகன்கள் அவர் தாமாருக்கு பிறக்கிறது. ஒரு பிள்ளை பேர் வந்து பாரேஸ், இன்னொரு பேர் வந்து சாரா என்று சொல்லி நம்ம வந்து இங்கு சேரா என்று இங்க போட்டிருக்கோம். சோ இந்த சந்ததியில் வழியாக தான் இயேசு கிறிஸ்து வருகிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும், மத்தேயில நம்ம வந்து வாசிக்க முடியும். சோ அப்படி வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிரீச் பண்ணும்போது தாமாரை வந்து ஒரு வேசியாகவும் இல்ல வந்து நிஜமா அவ வந்து ஒரு தப்பானவளாகவும் வந்து நம்ம உருவகித்து என்ன பண்ணுவாங்க, பிரீச் பண்ணுவாங்க. ஆனால் நிஜமாலுமே நம்ம அதை முழுமையா நம்ம தியானித்து பார்த்தோம் அப்படின்னா, அவளுடைய காத்திருப்பை நம்ம பார்க்கிறோம், அவ ஏமாற்றம் அடைகிறத பார்க்கிறோம், தன்னுடைய வாழ்க்கையே பணைய வைக்கிறாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த வேசியின் வேஷம் தரிக்கிறது வந்து அவ்வளவு வந்து ஒரு எளிதான காரியம் கிடையாது இல்லைங்களா. இருந்தாலும் அவன் வந்து தன்னோட வாழ்க்கையை பணையம் வைக்கிறாள். அப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் எப்படி நியாயப்பிரமாணத்தின்படி எப்படி நியாயம் தீர்க்கப்படுவாள் என்பதையும் அவள் அறிந்திருந்தவள் தான். சோ தன்னோட பேர் மேல என்ன ஆகும், வீண் பழிகள் வந்து சுமத்தப்படும். அது மட்டும் இல்லாம வந்து என்ன பண்ணும், அநேக கண்டிப்பா வந்து சுட்டெரிக்கப்பட்டு கொல்லப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் வந்து இந்த காரியத்தை வந்து என்ன பண்றா, செய்யறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல தாமாரை குற்றப்படுத்துகிற அளவுக்கு எந்த ஒரு காரியம் இல்லை என்றாலும், ஆனா யூதாவின் பாவங்களை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இங்க பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் யூதா வந்து என்ன பண்றாரு, ஒரு கானானிய பெண்ணை திருமணம் முடிக்கிறாரு இல்லைங்களா. இஸ்ரேல் ஜனத்துல பெண் கொள்ளாமல் என்ன பண்றா, கானானிய பெண்ணை வந்து என்ன பண்றாரு, திருமணம் முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம
தன் பிள்ளைகளை வந்து கர்த்தருக்கு பிரியமா வளர்க்காததுனால என்ன பண்றாரு, அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கான விஷயத்தை செய்யறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த அந்த தாய் வந்து கானானிய ஸ்திரியா இருந்ததுனால அந்த பிள்ளைகளை என்ன பண்ண முடியல, அவங்களால ஒரு கர்த்தருக்குள்ள வந்து வளர்க்க முடியல என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த தாமாரை வந்து அவர் வந்து ஏமாற்றுறாரு. ஏன்னா ஒரு பயம், ஒரு துரதிருஷ்டமான ஒரு ஸ்திரீ, இவனால என்னுடைய 2 மகன்களும் இறந்துட்டாங்க, இப்ப 3வது மகனையும் நான் இழக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் இருதயத்துல ஒரு பயம் ஏற்படுது. அதனால தாமாரை வந்து என்ன பண்றான், ஏமாற்றுகிறான் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ மனைவி இறந்த பின்ன என்ன பண்றாரு, அந்த வசனம் 12வது வசனத்துல பாருங்களேன். அநேக நாள் சென்ற பின் சூவாவின் குமாரத்தியாக யூதாவின் மனைவி மரித்தாள். யூதாவினுடைய துக்கம் ஆறின பின் அவன் அதுலாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர்க்கத்திருக்கிற இடத்துக்கு போனான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இந்த போகிற வழியில தான் இந்த தாமாரோட சேர்றத வந்து நம்ம வந்து இங்க பாக்குறோம். சோ இப்படி வந்து அவன் வந்து தன்னுடைய மனைவி இறந்த உடனே ஒரு வேசித்தனம் பண்ணுகிற ஒரு காரியத்தை வந்து தேடுறான்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த இடத்துல யூதாவினுடைய பாவங்களை தான் நம்ம அதிகமா வந்து என்ன பண்ண முடியும், சித்தரிக்க முடியும். ஆனா வந்து அவள் யூதாவினுடைய வாயினாலே சொல்லப்பட்ட ஒரு அறிக்கை என்னன்னா, என்னிலும் அவள் நீதி உள்ளவள் என்று சொல்லி தாமாரை குறித்து யூதா சொல்லுகிறதை நம்ம பாக்குறோம். நிஜமாலுமே தாமாரை நினைத்திருந்தால் கண்டிப்பாக இவ்வளவு தூரம் 3வது மகனுக்காகவும் வெயிட் பண்ண ஒரு அவசியம் இல்லாம இருந்திருக்கவே அவசியமே இல்ல. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூதாவின் குடும்பத்திலே சந்ததி உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதற்காக காத்திருந்து அதற்கான காரியங்களை செய்கிறாள் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியும். சோ நிஜமாலுமே தாமார் வந்து செய்தது வந்து ஒரு தவறு என்று நம்ம தியானிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாற்றுல தாமார் பேர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, கண்டிப்பாக கொண்டு வந்திருக்க மாட்டார் என்று சொல்லி நம்மளால சொல்ல முடியும். சோ அப்படி வந்து தாமாருக்கு 2 பிள்ளைகள், அவர்கள் பேர் பாரேஸ் அண்டு சேரா என்று சொல்லி பாக்குறோம். அந்த அந்த 2 குமாரனுடைய பேரையுமே வந்து என்ன பண்ணிருக்கு, மத்தேயுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கத நம்ம பார்க்க முடியும். பாருங்களேன், மத்தேயு 1வது அதிகாரம் 3வது வசனத்துல யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ அடுத்ததாக பாரேஸ் வழியாக தான் வந்து அடுத்த இயேசு கிறிஸ்துவின் சந்ததி வருது. இருந்தாலும் வந்து பார்க்கும்போது 2 மகன்களையுமே வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, இந்த வம்ச வரலாற்றுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சோ இதை வந்து நம்ம வந்து ஒரு சிறப்பாக வந்து நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த பாரேசுடைய வாழ்க்கை அல்லது அதனுடைய காரியங்களை, அந்த வீடு காரியங்களை பார்க்கும்போது ரூத் 4:12 சொல்லியிருக்காங்க. ரூத் 4:12 இந்த தாமாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாராச்சும் முடிஞ்ச வாசிங்க. ஓகே, நானே வாசிக்கிறேன். ரூத் 4:12 இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது என்று சொல்லுகிறத நம்ம இங்க வந்து பாக்குறோம். சோ இந்த பேரேசை பற்றி, இந்த தாமாரை பற்றியும் இங்க வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒரு வாழ்த்துதல் கூறுவதற்காக ஒரு எக்ஸாம்பிளா வந்து இங்க எடுத்துக்கொள்ளப்பட்டதை வந்து நம்ம வந்து இங்க பாக்குறோம். சோ இப்படி வந்து 2 மகன்கள் பெயரும் இந்த வம்ச வரலாற்றுல இடம்பெற்றதை பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த விழுந்து போன இந்த யூதாவின் சந்ததி என்ன பண்றா, அவதான் எடுத்து நிறுத்தினான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த தாமார் வந்து ஒரு வேசி அல்ல, ஆனால் வந்து யூதாவுக்கு சந்ததி ஏற்படுத்தும்படி வேஷம் மாறினாள் என்று சொல்லி நம்ம வந்து இங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற என்ன பண்ணா, வீண் பழிகளையும் சுமக்கதை என்ன பண்ணா, தயாரானா என்று சொல்லி போல தான் கொல்லப்படுவதற்கும் வந்து அஞ்சாம என்ன பண்ணா, இந்த காரியத்தை வந்து செய்கிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோ இந்த தாமாருடைய வாழ்க்கையை நம்ம சிந்திக்கும் போது நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, அவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, எஸ்பெஷலி ஒருத்தருக்கு ஒரு ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறாங்க, ஆனா அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து தகப்பன் உறவினர்கள் எல்லாம் ஒரு கிண்டு பேக்ரவுண்ட்ல இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு வீண் வார்த்தைக்கு, ஒரு வீண் பழிக்கு, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கேவலமான ஒரு வார்த்தைகளுக்கு எல்லாம் வந்து என்ன பண்ணப்படுவாங்க, அவங்க வந்து ஒப்பு கொடுக்கப்படுவாங்க, அவர்கள் மேல சுமத்துவாங்க என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கும் போது, அவருக்காக கீழ்ப்படியும் போது, அவருக்காக வந்து நம்ம வீண் வார்த்தைகளையும் நம்ம வந்து சுமக்க வேண்டியது, வீண் பலிகளையும் சுமக்க வேண்டியது வந்து அவசியமாக தான் இருக்கிறது. ஆனால் இங்க வந்து அதுக்காக நம்ம வந்து பயப்பட
தேவையில்லை. அதுக்குரிய பலங்களை நம்ம வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, பரலோகத்துல வந்து வைத்திருப்பார் என்று சொல்லி பாக்குறோம். சோ இந்த தாமாருடைய காரியங்களை பார்க்கும்போது அவரு இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாற்றுல அந்த ஸ்திரீ வந்து ஸ்பெசிபிக்கா சிறப்பா வந்து இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவளுடைய காத்திருப்பு, அவளுடைய வைராகியம், அவளோட நீதி இல்லைங்களா, அப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அவளை குறித்து நம்ம தியானிக்க முடியும் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இப்படிப்பட்ட மகளை தான் வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, என்னோட வம்ச வரலாற்றுல காண்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பாக்குறோம் ராகாப். ராகாப் பத்தி நம்ம அதிகமா அநேக செய்திகளை கேட்டிருக்கோம். இருந்தாலும் ஜஸ்ட் நான் ஒரு இதா ஒரு மேலோட்டமா தான் சொல்றேன். யோசுவா 2வது அதிகாரத்துல இந்த ராகாப்பை குறித்து நம்ம பாக்குறோம். யோசுவா 2வது அதிகாரத்துல இந்த ராகாப்பை குறித்து பாக்குறோம். இந்த 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது இவள் வந்து ஒரு வேசி என்று சொல்லப்படுகிறத நம்ம வந்து பாக்குறோம். இந்த எரிகோ மதில் மேல வந்து அவருடைய வீடு இருக்கிறத சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். இந்த ராகாபை பார்க்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவ வந்து என்ன பண்றா, இந்த தேவனை குறித்து, இஸ்ரவேலின் தேவனை குறித்து என்ன பண்றா அப்படின்னா கேள்விப்படுறா. அந்த காரியத்தை நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா யோசுவா 2வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த தேவனை குறித்து என்ன பண்றான்னா கேள்விப்படுறான்னு சொல்லி பாக்குறோம். என்னென்ன காரியம் கேள்விப்படுறா அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அந்த இஸ்ரவேலின் தேவன் எப்படி வந்து அந்த மக்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணி எப்படி அவர்களை வந்து அந்த எகிப்தை விட்டு கடந்து வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்படுறா. அது மட்டும் இல்லாம அந்த யோர்தானுக்கு அப்புறத்துல வந்து சங்காரம் பண்ணின 2 ராஜாக்களை குறித்து நம்ம வந்து இங்க வந்து பாக்குறோம். ஒரு ராஜா எமோரியரின் ராஜா, அவன் பேர் சீகோன். அடுத்த ராஜா பாசானின் ராஜா, அவன் பேர் ஓகு ஓகு அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 ராஜாக்களையும் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, சங்காரம் பண்ணி அவங்களுடைய தேசத்தையும் அவர்கள் கைப்பற்றி என்ன பண்றாங்க, கடந்து வருவதை பாக்குறோம். இந்த இந்த காரியங்கள் இந்த சிவந்த சமுத்திரம் பிளக்கப்படுகிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது ராகாபுடைய காலகட்டத்தில இருந்து பார்க்கும்போது, அவள் இருக்கிற அந்த காலகட்டத்தில இருந்து பார்க்கும்போது அது 40 வருடங்களுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு விசேஷம் இல்லைங்களா. 40 வருடங்களுக்கு முன்பாக தான். ஏன்னா வந்து அந்த நம்ம இஸ்ரேல் மக்கள் வந்து எங்க எகிப்துல இருந்து அவங்க வந்து இந்த கானானை வந்தடைய சேர்றதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வருடங்கள் எவ்வளவுன்னு பார்க்கும்போது 40 வருடம்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இந்த ராகாப் வந்து அவ கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேத வசனத்துல சொல்லியிருக்கு. அப்பனா அந்த ராகாபு கேள்விப்பட்டிருக்கிறாள். அப்பனா அவ அந்த சிறு வயதுல, அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வயதுலயாச்சும் என்ன பண்ணிருப்பா, அந்த காரியம் தேவனை குறித்து, இஸ்ரவேலின் தேவனை குறித்து என்ன பண்ணிருப்பா, அந்த 10 சிறு வயதுல வந்து என்ன பண்ணிருக்கா, கேள்விப்பட்டிருக்கா. சிறு வயதுல மட்டும் இல்ல, அந்த 40 வருடங்களாக இஸ்ரேல் மக்களை கர்த்தர் எப்படி நடத்தினார் என்கிற விசேஷங்களையும் என்ன பண்றா, அவ வந்து கேள்விப்பட்டு கொண்டேதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ அப்படின்னா தாமாருக்கு அந்த 40 வருஷத்துக்கு முன்பாக நடந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவளுடைய வயது வந்து கண்டிப்பாக ஒரு 50 வயதாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கணிசமா கணிக்க முடியும்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அப்படிப்பட்ட ராகாப் வந்து என்ன பண்றா, அவ வந்து கேள்விப்பட்டதை என்ன பண்றா, அவ வந்து விசுவாசிக்கிறா என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அவளுடைய விசுவாச அறிக்கையை நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா 11வது வசனத்துல வாசிக்கிறோம். அதே சாப்டர் யோசுவா 2லயே 11வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இல்லைங்களா. இங்க என்ன கடைசி பகுதியில வாசிக்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்லி இங்க சொல்லுகிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இங்க அவர் வந்து கேள்விப்பட்டதை என்ன பண்ணிருக்கா அப்படின்னா ராகாப் வந்து விசுவாசிச்சிருக்கா இல்லைங்களா. அவளுடைய விசுவாசத்தை வந்து நம்ம இங்க அவளுடைய விசுவாச அறிக்கையை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த கடைசி பகுதியில இந்த 11வது வசனம் கடைசி பகுதியில நம்ம என்ன பண்ண முடியும், காண முடியும். அதை மட்டும் நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம். ரோமர் 10:17 உங்களால யாராச்சும் முடிஞ்சா வாசிங்க. ரோமர் 10:17.
நானே வாசிக்கிறேன். அதனால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஒருவருக்கு விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி அப்படின்னா இங்க வந்து இந்த கொஸ்டின் மார்க் போட்டு கேட்கிற கேள்வி கிடையாது. கேள்வினா கேள்வி ஞானம், அதாவது கேட்கிற விஷயங்கள் இல்லைங்களா? சோ விசுவாசம் எப்படி இந்த ராகாப்புக்கு வந்துச்சு அப்படின்னா, அந்த இஸ்ரவேலின் தேவனை குறித்து கேள்விப்பட்டதுனால அவளுக்கு என்ன பண்ணப்பட்டது? அந்த விசுவாசம் வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். சோ ரோமர் 10:17 வாசிக்கிறபடி அவ விசுவாச அறிக்கை செய்யறத நம்ம இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இவளுடைய விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11:31 என்ன பண்ணப்பட்டிருக்கு? அந்த விசுவாச பட்டியல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். எபிரேயர் 11:31 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாது இருந்தால் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ இங்க வந்து நம்ம வந்து அவளுடைய விசுவாச வீரர் பட்டியல வந்து இவ வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா அவளுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம வந்து கண்டிப்பா சிறப்பாக எண்ணுவது அவசியமா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விசுவாசம் அந்த ராகாப் கிட்ட என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அதே யோசுவா 2:9 பாக்குறோம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ற. அதாவது கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று அறிவேன். அவளுக்கு வந்து முடிவே பண்ணிட்டா என்னன்னா, இந்த தேவன் வந்து கண்டிப்பா எரிகோ பட்டணத்தை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்க போறாரு அப்படிங்கறத வந்து என்ன பண்ணிட்டா அவ வந்து என்ன பண்ணிட்டா முடிவு பண்ணிட்டா, தீர்மானிச்சுட்டா, அறிவேன்னு சொல்றா. கண்டிப்பா அவர் வந்து ஒப்பு கொடுக்க போறாரு அப்படிங்கிறத வந்து அவ விசுவாசத்தோட சொல்லுகிற காரியத்தை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? அந்த 9வது வசனத்துல நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோ கண்டிப்பா இவளுடைய விசுவாசத்தை நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு சிறப்பான விசுவாசம் என்றுதான் நம்ம வந்து சொல்ல முடியும் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவளுடைய கீழ்ப்படிதலை குறித்து நம்ம வந்து அந்த எபிரேயர் 11:31 வாசிச்சோம் இல்லைங்களா? அவள் கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாது இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராகாப் வந்து கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாது இருந்தால் அப்படின்னா அவள் கண்டிப்பா அப்ப என்ன பண்ணிருக்கா? கீழ்ப்படிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அவளுடைய கீழ்ப்படிதல்குரிய காரியத்தை நம்ம வந்து தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. என்ன எப்படி எதுக்காக கீழ்ப்படிந்தாள் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த வேவுக்காரர்கள் வந்து என்ன பண்றாங்க? அவளை வேவுக்காரர்களை மறைத்து வைக்கிறா. ராஜாவுக்கு அவர்களை வெளிப்படுத்தாம இருக்கா. அப்ப வெளிப்படுத்தாம அவர்களை பத்திரமா என்ன பண்றா? ஜன்னல் வழியை இறக்கி விட்டு அவங்கள வந்து மலை தேசத்துக்கு நீங்க போய் அங்க தங்கி இருந்து திரும்பி போங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புறதை நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். அப்போ வந்து அப்போ அவளுக்கு இருந்த ஒரு சமயோகித புத்தி பாருங்களேன். அதாவது சமயோகித புத்தின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த சமயத்துக்கு என்ன செய்யணும்ன்ற ஒரு புத்தி, ஒரு அறிவு அந்த சமயத்துல மட்டும்தான் அது செஞ்சுக்க முடியும். அது நம்ம அந்த காலம் கடந்து போயிடுச்சுன்னா, அந்த சமயம் போயிருச்சு அப்படின்னா அது நம்ம யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. காலம் கடந்த பிறகு நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல அந்த ராகாப் வந்து பாத்தீங்கன்னா சமயோகித புத்தியை வந்து யூஸ் பண்ணான்னு சொல்லி நம்ம இந்த பார்க்க முடியும். என்னன்னா நீங்க வந்து நான் வந்து இப்படி உங்களுக்கு வந்து ஒரு காரியத்தை செஞ்சேன். அது நீங்க வந்து எனக்காக ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்னா என்னையும் நீங்க வந்து இந்த தேசத்தை பிடிக்கும் போது, எரிகோவை நீங்க பிடிக்கும் போது என்னையும் என்னோட குடும்பத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? காப்பாத்தணும். நீங்க எங்களை அழித்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சமயோகித புத்தி யூஸ் பண்ணி அவங்க கிட்ட வந்து என்ன பண்றா? அவ வந்து வேவுக்காரர்கிட்ட கேட்கறத வந்து பாக்குறோம். சோ அப்ப வேவுக்காரர்களும் சொல்றாங்க, கண்டிப்பா நாங்க வந்து காப்பாத்துவோம். ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும்? இந்த சிகப்பு நூல் கயிற்றை வந்து இந்த எங்களை இறக்கி விட்ட ஜன்னல்ல வந்து நீ என்ன பண்ணணும்? கட்டி தொங்க விடணும்னு சொல்றதை நம்ம வந்து பாக்குறோம். சோ அதே போலதான் அவ வந்து என்ன பண்ணா 21வது வசனத்துல பார்க்கும்போது, அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்று ஜன்னலிலே கட்டி வைத்தாள் அப்படின்னா அந்த இம்மிடியட்டா அவங்களை இறக்கி விட்ட பிறகு பாருங்களேன், கட்டி வைத்தாள் அப்படின்னா நிறைய நாள் அந்த ஜன்னல்ல வந்து கட்டி வச்சிருக்கா. அவங்களை அனுப்பிவிட்ட பிறகு இம்மிடியட்டா வந்து அந்த கயிறை வந்து என்ன பண்ணிருக்கா? கட்டியிருக்கான்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அப்ப வந்து என்ன பண்ணப்படுது? அந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்க வரும்போது அவர்கள் வந்து அந்த சிகப்பு கயிற்றை பார்த்துட்டு அந்த வீட்டை அழிக்காம அவர்களை எல்லாம் என்ன பண்றாங்க? காப்பாத்துகிறத வந்து நம்ம வந்து இப்ப அடுத்த 6வது அதிகாரத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? வாசிக்க முடியும் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இப்படி வந்து அவ கீழ்ப்படிஞ்சு அந்த ராஜாவுக்கு அவர்களை வந்து வெளிப்படுத்தாம அவர் நினைச்சிருந்தா வந்து என்ன பண்ணிருக்க முடியும்? அவர்கள் போன பிறகு கூட என்ன பண்ணிருக்க முடியும்? இப்படி ஒரு மனுஷர்கள் வந்தார்கள், இவங்க இஸ்ரவேலுடைய வேவுக்காரர்கள் அப்படிலாம் சொல்லி அவங்களை வந்து வெளிப்படுத்திருக்க முடியும். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணல? அப்படி செய்யல.
அப்படி செய்யாம என்ன பண்ண, ராஜாவுக்கு தன்னை வெளிப்படுத்தாம அவ வந்து என்ன பண்ண, அந்த வேவுக்காரர்களை பாதுகாத்து அவங்கள வந்து பத்திரமா வந்து இறக்கி விட்டதை வந்து நம்ம வந்து பாக்குறோம். சோ அப்படி வந்து அவ வந்து இந்த சிவப்பு நூல் கயிற்றை வந்து ஜன்னல்ல தொங்க விட்டு கீழ்ப்படிந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவளுடைய குடும்பமும் அவளும் சேதமாகாம இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்க முடியும். அடுத்ததாக வந்து பாக்குற இது வந்து நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா, யோசுவா 6வது அதிகாரத்துல, யோசுவா 6வது அதிகாரத்துல நம்ம டைம் சரி ஓகே நான் வாசிக்கிறேன். யோசுவா 6வது அதிகாரம் 22 முதல் நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடியே அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்னியினால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்க முடியும். சோ இப்படிப்பட்ட வந்து ஒரு சேதமாகாமல், அந்த கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாமல் தன் குடும்பத்தை காப்பாத்துக ஒரு சமயோகித புக்தி வந்து அவளுக்கு இருந்துச்சு, கீழ்ப்படிதல் இருந்துச்சு என்று சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். ஃபர்ஸ்ட் அவளுக்கு வந்து கேள்விப்படுறா, அந்த கேள்விப்படுதல்னால அவளுக்கு வந்து விசுவாசம் உண்டாகுது. விசுவாசம் உண்டானதுனால அவ என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியில அவள் வந்து இப்ப என்ன பண்ணப்பட்டான்னா நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள் என்று சொல்லி யாக்கோபுல நம்ம வந்து வாசிக்கிறோம். யாக்கோபு 3:25 வாசிக்கிறோம். யாக்கோபு 3:25, அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அங்க என்ன கிரியை அவள் செய்தாள்? அவளுக்கு விசுவாசம் இருந்துச்சு, அந்த விசுவாசத்தோட அவ வந்து போகல, அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை வந்து அவ செஞ்சா. என்ன கிரியை என்று பார்க்கும்போது அந்த வேவுக்காரர்களை வந்து என்ன பண்றா, பத்திரமா வந்து அந்த வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்டது. அது மட்டும் இல்லாம அவர்களை ராஜாவுக்கு வெளிப்படுத்தாமல் இருந்தது தான் வந்து கிரியைன்னு சொல்லி நம்ம இங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்தனால அவ என்ன பண்ணப்பட்டா, இங்க நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள் என்று சொல்லி நம்ம யாக்கோபுல அவளை குறித்து வந்து சொல்லப்பட்டதை நம்ம வந்து இங்க வாசிக்க முடியும். சோ இப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறதுனால அவளுக்கு விசுவாசம் ஏற்பட்டுச்சு. விசுவாசத்தினால அவள் கீழ்ப்படிஞ்சதுனால அவள் நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். நீதி உள்ளவள் ஆக்கப்பட்ட அவளை வந்து கர்த்தர் எங்க தங்க பண்ணினார் என்று சொல்லி யோசுவால வாசிக்கிறோம். அவள் வந்து இஸ்ரேலின் நடுவிலே குடியிருக்கிறாள் என்று சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சோ குடியிருந்த அவளை வந்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா கனம் பண்றாரு. எப்படி கனம் பண்றாரு அப்படின்னு வந்து பாருங்க. ஒரு வேசி வந்து என்ன பண்றாரு, வேசிக்கு திரும்ப ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து கர்த்தர் வந்து கொடுக்கறத நம்ம வந்து பார்க்க முடியும். அதுதான் நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த வேசி யார திருமணம் முடிக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லி பார்க்கும்போது சல்மோன். அது வந்து நம்ம வந்து எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்க மத்தேயுலே நம்ம வாசிக்கும் போது, மத்தேயு 1வது அதிகாரத்திலே நம்ம அந்த வம்ச வரலாறே நம்ம வாசிக்கும் போது, ஒரு நிமிஷம், சல்மோன் போவாசை ராகாவின் இடத்தில் பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க வாசிக்கிறோம், மத்தேயு 1:5 வாசிக்கிறோம். சோ இந்த சல்மோன் யாரு என்று பார்க்கும்போது, இந்த சல்மோனுடைய தகப்பன் யாரு என்று பார்க்கும்போது நகசோன். இந்த நகசோன் யாருன்னு என்று பார்க்கும்போது யூதா கோத்திரத்து சேனாதிபதி, அதாவது தலைவன் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். என்னாகமம் 2:3 வாசிக்கிறோம். என்னாகமம் 2:3 வாசிக்கும் போது, யூதாவின் பாளையத்து கொடியை உடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்புறத்தில் உள்ள பாளையம் இறங்க வேண்டும். அமினதாபின் குமாரனாகி நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியா இருக்க கடவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். சோ என்னாகமம் 10:14 வாசிக்கும் போது அந்த நகசோன் வந்து ஒரு தலைவன், யூதா கோத்திரத்துக்கே தலைவன் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அந்த தலைவனுடைய மகனை வந்து யாரு வந்து திருமணம் முடிக்கிறான்னு பார்க்கும்போது ராகாப் வந்து திருமணம் முடிக்கிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோ பாருங்க, ஒரு புறஜாதியார பெண்ணை திருமணம் முடிக்கிறதே வந்து இஸ்ரவேலில வந்து பாவமும் அது செய்யக்கூடாத ஒரு காரியமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இவளை வந்து ராகாபு வந்து எப்படி அந்த யூதா கோத்திரத்து தலைவனுடைய
மகன் சல்மோன் வந்து திருமணம் முடித்தார் என்று பார்க்கும்போது நிஜமாலுமே அவளுடைய விசுவாசத்தை வந்து நம்ம வந்து அவளுடைய விசுவாசத்தினாலும் அவளுடைய கீழ்ப்படிதினாலும் தான் வந்து என்ன பண்ணப்பட்டது, அவள் வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து கர்த்தர் கொடுத்து அவளை வந்து கனம் பண்றான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இந்த சல்மோனுக்கு இந்த ராகாபுக்கும் பிறந்த மகன் தான் யாருன்னு பார்க்கும்போது போவாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். சோ இந்த போவாஸ் யாருன்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரூத்த கல்யாணம் பண்ற ஒரு மனிதன் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்க முடியும். சோ இப்படி வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, கனம் பண்றாருன்னு சொல்லிட்டு நம்ம இங்க ராகாப கனம் பண்றாரு என்று சொல்லி நம்ம இங்க பார்க்க முடியும். சோ நம்ம வந்து இவளுடைய ராகாபுடைய பேக்ரவுண்டு இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம தியானிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே நம்ம இருக்கலாம் இல்லைங்களா, ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம வந்து இருந்தாலும் கூட, ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, அவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, அவரிடத்துல நம்ம விசுவாசம் வைக்கும் போது தேவன் என்ன பண்றாரு, கண்டிப்பா அதை வந்து கனப்படுத்துறாரு என்று சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியும். கனப்படுத்துவது மட்டும் இல்ல, அவருடைய திட்டத்துல என்ன பண்றாரு, நம்ம பயன்படுத்த முடியும் என்று சொல்லியும் நம்ம பார்க்க முடியும். சோ அப்படிதான் வந்து இந்த ராகாபு வந்து இந்த வம்ச வரலாற்றுல வந்து என்ன பண்ற, அவருடைய விசுவாசத்தை நிமித்தம் அவருடைய வம்ச வரலாற்று, இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாற்றுல இந்த ராகாப் வந்து இடம் பெற்றதாக நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாரும் அழிந்த ஒரு பெண் தான் வந்து ரூத் பார்க்கும்போது ஒரு மோவாபிய பெண் என்று சொல்லி நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. மோவாப் தேசத்துக்கு தான் நகோமி எலிமெலேக்கு என்ன பண்றாங்க, ஒரு குடும்பத்தோட பஞ்சத்து நிமித்தம் அங்க போகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இந்த மோவாபிய பெண்ணை வந்து இந்த பொண்ணு வந்து மோவாபியர் யாருன்னு என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மோவாபியர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது லோத்தோட சந்ததி என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். லோத்து தன்னுடைய இரு மகளோடு சேர்ந்து வருகிற சந்ததி தான் அந்த மோவாபிய சந்ததி ஒண்ணு, இன்னொன்னு வந்து அமோனிய சந்ததி இல்லைங்களா. அமோனியர் மோவாபியர் இங்க ரெண்டு பேரும் லோத்தோட சந்ததியர் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சந்ததியிலிருந்து வந்த பெண் தான் வந்து ரூத்ன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இந்த ரூத் வந்து நமக்கு எல்லாமே அந்த காரியங்கள் எல்லாமே, இந்த ஸ்டோரி எல்லாமே தெரியும். சோ தன்னுடைய மாமியை எப்படி பற்றி கொண்டாள், எந்த சூழ்நிலையில பற்றி கொண்டாள் என்று பார்க்கும்போது, தன் கணவனை இழந்த போது இல்லைங்களா. நம்ம நிஜமாவே இப்ப நம்ம நினைச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து சப்போஸ் கணவனை இழந்த பிறகு நம்ம வந்து மாமியாரோட வீட்டோட அட்லீஸ்ட் இருப்போமா, இல்ல மாமியாரோட இருப்போமா, மாமியாருக்காக இருப்போமா அப்படின்னு வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒரு காரியமா இருக்கு. அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு காரியம் கூட என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா ரூத் வந்து பாத்தீங்கன்னா நகோமிக்கு இன்னொரு மகன் கிடையாது. சோ அதனால அவருக்கு திருமணம் முடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம பெத்லஹேம்ல வந்து ஒரு புதிதான தேசம் இல்லைங்களா, அவளுக்கு வந்து ஒரு புதிதான தேசம். அது மட்டும் இல்லாம பெத்லஹேம்ல போய் நகோமிக்கு என்ன சொத்து பத்து இருக்கு என்னன்னு தெரியல. பட் ஆனா அவங்க எப்படி பிழைப்போம் என்ற ஒரு நம்பிக்கை என்னன்னு தெரியல. ஆனாலும் வந்து என்ன பண்றாங்க, அந்த மாமியாரை வந்து என்ன பண்றாங்க, பற்றி கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம வந்து இங்க பாக்குறோம். சோ எந்த ஒரு லாப நோக்கம் இன்றி அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில வந்து நகோமியை பற்றி கொள்ளுகிறத வந்து நம்ம இங்க பாக்குறோம். சோ நகோமி வந்து என்ன பண்ணிருக்க முடியும், அந்த இஸ்ரவேலின் தேவனை குறித்தும் அவர் செய்த காரியங்களை குறித்தும், அவர் உண்மையான தேவன், அவர் ஒருவரே உண்மையான தேவனை குறித்தும் என்ன பண்ணிருக்க முடியும், அந்த மருமகளுக்கு சொல்லியிருக்க முடியும். என்ன பண்ண ரூத் வந்து ஒருபால போல என்ன பண்ணிருக்க முடியும், தன்னுடைய அம்மா அப்பா வீட்டிற்கே, தன்னுடைய சொந்த தேசத்திற்கே என்ன பண்ணிருக்க முடியும், போய் இன்னொரு திருமணம் முடிச்சு வாழ்ந்திருக்க முடியும். ஆனாலும் வந்து எந்த ஒரு நோக்கமும், எந்த ஒரு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில வந்து என்ன பண்றா, ரூத் வந்து தன்னோட மாமியாரை பற்றி கொள்ளுகிறார். நான் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லிட்டு என்ன பண்றா, அறிக்கை இடுகிறான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நீ மரணம் அடைகிற இடத்திலே நானும் மரணம் அடைகிறேன் இல்லைங்களா. எவ்வளவு ஒரு பெரியதான ஒரு வார்த்தையில நீ ரூத் 1:17 வாசிக்க முடியும். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்துன்னு சொல்லி நம்ம வந்து வசனம். நீ எங்க அடக்கம் பண்ணப்படுவீங்களோ அங்கேயே நானும் அடக்கம் பண்ணப்படுறேன். மரணமே இல்லாமல் வேறொன்று நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பிரிக்க கூடாது என்று சொல்லி சொல்லுவதை நம்ம வந்து பாக்குறோம். சோ எந்த ஒரு லாப நோக்கமின்றி ரூத் வந்து தன்னுடைய மாமியாரை பற்றி கொள்கிறதும், எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ரவேலின் தேவன் மேல என்ன பண்றாரு, அவர் நம்பிக்கை வைப்பதும் அவரை பற்றி கொள்ளுவதும் தான் இங்க வந்து ஒரு பெரிதான காரியமாக நம்ம கருத முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இவ வந்து யாருடைய அடைக்கலத்துல வந்தான்னு சொல்லிட்டு நம்ம போவாஸ் சொல்றாரு பாருங்களேன். ரூத் 2வது அதிகாரம் 11:12 வாசிக்கும் போது, அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாயி கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன்
கிடைப்பதாக என்று சொல்லி வாழ்த்து சொல்லுகிறத வந்து நம்ம இங்க பாக்குறோம். சோ போவாஸ் வந்து முன்னமே என்ன பண்றா, இந்த ரூத்தை பற்றிய எல்லா விவரத்தையும் அவர் விவரமாய் தெரிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சோ போவாஸுக்கு இந்த ரூத்தை பற்றிய எல்லா விவரங்களும் சொல்லப்பட்டது. அதனால அவர் சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ணிருக்க, நீ என்ன பண்ண, மாமியாருக்காக வந்திருக்க, அதாவது அது இல்லாம தகப்பனையும் தாயையும் விட்டு உன்னுடைய சொந்த ஜென்ம தேசத்தையும் விட்டு அறியாத ஜனங்களிடத்துல வந்திருக்க. சோ அப்படி வந்த உனக்கு வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரு, அடைக்கலமா வந்து இருப்பாருன்னு சொல்லி அவளை வந்து சொல்றதை வந்து பாக்குறோம். சோ அப்படிப்பட்ட ரூத்துக்கு வந்து போவாஸ் மூலம் வந்து அவளுடைய வயல் நிலத்துல ஒரு தயை கிடைக்கிறது, ஒரு பட்சம் கிடைக்கிறது. அந்த வேலைக்காரர்கிட்டத்துல எல்லாம் என்ன சொல்றாரு, அவரு ஒரு கட்டளை கொடுக்குற, அவளை வந்து நீங்க அதட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை கொடுக்கறதையும் நம்ம வந்து இங்க பாக்குறோம். சோ இப்படி வந்து கர்த்தருடைய சட்டனிக்குள்ள வந்து என்ன பண்ண, அடைக்கலமா வந்து அந்தவளுக்கு ஒரு தயை கிடைக்கிறத நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம பாத்துனா இந்த ரூத்தை பத்தி பார்க்கும்போது மாமியாருக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகளாக இருந்தான்னு சொல்லி ஒரு பாக்குறோம். அது எங்க நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஒரு 2 விஷயங்களை நம்ம வந்து பாக்குறோம். முதல் விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ரூத் 2வது அதிகாரம் 22, 23 வாசிக்கிறோம். அது என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, நீ வந்து என்ன பண்ணு, போவாஸ் வயல் நிலத்தை விட்டு எங்கும் போகாம அந்த அறுப்பு முடியும் மட்டும் போவாஸுடைய வயல் நிலத்திலே நீ இருந்து கதிர பொறுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதை வந்து நம்ம பாக்குறோம். ரூத் 22, 23 அப்பொழுது நகோமி தன் மருமகளாகி ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோட போகிறது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோட கூடியிருந்து தன் மாமியின் இடத்தில் தங்கினாள் என்று சொல்லி பாக்குறோம். சோ இங்க வந்து நகோமி சொல்ற ஒரு ஆலோசனைக்கு வந்து என்ன பண்றா, கீழ்ப்படுகிறத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம 2வது விஷயம் என்ன, எதுக்காக கீழ்ப்படினாள் என்று சொல்லி பார்க்கும்போது நகோமி வந்து என்ன பண்றா, போவாஸ் வந்து சுதந்திரவாளி. அந்த சுதந்திரவாளி திருமணம் முடிக்கணும் அப்படின்னா ஒரு செயலை வந்து ஒரு பழக்கம் அந்த தேசத்துல வந்து ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னன்னா, தூங்குற போது என்னன்னா அந்த போர்வையை காலுக்கிட்ட இருக்க போர்வையை விலக்கிட்டு அங்க படுத்துக் கொள்வது, அதுவும் இரவுல இல்லைங்களா. இது வந்து ஒரு ரூத்துக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அன்யூஷுவல் ஒரு காரியமாக வந்து இருந்திருக்கலாம். ஆனாலும் வந்து அவ என்ன பண்றா, தன்னுடைய மாமி சொன்னதை வந்து என்ன சொன்னதுக்கு வந்து என்ன பண்றா, அவ கீழ்ப்படுகிறத நம்ம வந்து பாக்குறோம். அதுதான் நம்ம வந்து வாசிக்கிறோம். ரூத் 3வது அதிகாரத்துல 5, 6 வாசிக்கிறோம். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ இந்த 2 காரியங்களுக்கும் என்ன பண்ற, தன்னோட மாமியாருக்கு வந்து கீழ்ப்படுகிறத வந்து பாக்குறோம். சோ எப்படி இந்த போவாஸ் வந்து ரூத்துக்கு வந்து நகோமிக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி பார்க்கும்போது நம்ம 4வது அதிகாரத்துல வந்து வாசிக்கிறோம் பாருங்களேன், 4:3 அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக்கு என்னும் நம்முடைய சகோதரன். சோ நகோமியுடைய கணவரை வந்து என்ன சொல்றாரு போவாஸ், சகோதரன் என்று சொல்லி சொல்றாரு. சோ அப்ப வந்து நம்ம உபாகமத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, தன்னுடைய சகோதரர் வந்து இறந்து விட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய தன்னுடைய சகோதரன் வந்து என்ன பண்ணணும், சுதந்திரவாளியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறத வந்து நம்ம பாக்குறோம். உபாகமம் 25 5 to 10 நான் வாசிக்கிறேன். உபாகமம் 25 5 to 10 வாசிக்கிறோம். சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்று போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெரும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். அவன் தன் சகோதரனுடைய மனைவி விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்திற்கு போய், என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பேரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான். புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாது இருக்கிறான் என்று சொல்வாளாக. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனோட பேசியும் அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள எனக்கு சம்மதம் இல்லை என்று பிடிவாதமாய் சொன்னால், அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி அவன் முகத்திலே துப்பி, தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவள். இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சி கலற்றி
கலற்றி போடப்பட்டவன் வீடு என்று சொல்லப்படும் என்று இங்க நம்ம வந்து உபாகமத்துல சில நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம இங்க வாசிக்கிறோம். சோ ஒருத்தர் இறந்துட்டா அப்படின்னா அவனுடைய சகோதரன் வந்து என்ன பண்ணணும், அந்த மனைவியை வந்து என்ன பண்ண ஏற்றுக்கொண்டு அவளுக்கு வந்து இங்க வந்து அந்த அந்த இறந்தவனுடைய பேர் அற்று போகாதபடிக்கு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று சொல்றதுதான் நம்ம காரியத்தை வந்து பாக்குறோம். அதுக்கு அந்த காரியம் தான் இந்த ரூத்ல நடக்கிறதுன்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் வந்து ரூத் வந்து அப்படி அந்த காரியத்தை செய்யும் போது தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கும் போது போவாஸ் என்ன சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ண, நீ பயப்படாத, நீ வந்து என்ன பண்ண, எழுந்து போ அப்படின்னு வந்து சொல்றாரு. 10வது வசனத்துல அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 10வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம், அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. சோ முந்தின நற்குணம் என்ன, தன் மாமியை பற்றி கொண்டது, தன்னுடைய சொந்த ஜனத்தை விட்டுட்டு தன்னுடைய தேசத்தை விட்டுட்டு இந்த இஸ்ரவேலின் தேவன் சட்டைகள் கீழே வந்தது முந்தின நற்குணம். பிந்தின நற்குணம் என்ன, அப்படி வந்த அந்த ரூத் வந்து ஒரு வாலிபன் பின்னாடியோ இல்ல ஒரு தரித்திரன் பின்னாடியோ ஒரு ஐஸ்வர்யவானோட பின்னாடியோ போகாம அந்த சுதந்திரவாளி என்ற முறைப்படி வந்து என்ன பண்றா, போவாசின் இடத்துல வந்து தன் விருப்பத்தை தெரிவித்தது வந்து உன்னுடைய நற்குணம், உன்னுடைய நற்குணம் சொல்லி பிந்தின நற்குணம் உத்தமம். அந்த நற்குணத்தை பத்தி என்ன சொல்றாரு, உத்தமம் என்று சொல்லுகிறத வந்து நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோ அதனால வந்து போவாஸ் என்ன பண்றாரு, நீ வந்து பொறுமையா இரு, நீ பயப்படாத, நீ வந்து பொறுமையா இருன்னு என்று சொல்றாரு. அங்க பாருங்க 11வது வசனத்துல, இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகி ஊர் எல்லாரும் அறிவார்கள். இங்கேயும் என்ன பண்றாரு, வந்து குணசாலி அப்படின்னு சொல்றத வந்து நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோ அவளுடைய இன்னொரு குணம் என்னன்னு பார்க்கும்போது அவளுடைய நற்குணத்தை பத்தி இந்த வேதம் பேசுகிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அது மட்டும் இல்லாம அவள் வந்து காத்திருக்க வேண்டியது, காத்திருன்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமி சொல்லுகிறத நம்ம எங்க வாசிக்கிறோம்னா 3:18 வாசிக்கிறோம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்று சொல்லுகிறதே பாக்குறோம். சோ இங்க காத்திருக்க வேண்டிய ஒரு காரியத்தை வந்து நம்ம இங்க பாக்குறோம். சோ அப்படிதான் போவாஸ் வந்து தன்னுடைய இன்னொரு ஒரு நெருங்கின உறவு சுதந்திரவாளியை வந்து என்ன பண்றாரு, பட்டணத்து வாசல்ல சந்திக்கிறாரு, மூப்பர்கள் இடத்துல கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு வந்து நகோமியும் அவளுடைய காரியங்களையும் ரூத்தியை பற்றிய காரியங்களையும் சொல்றான். அப்போ வந்து நான் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு வந்து சொல்லும் போது அவன் வந்து இந்த பாதரட்சியை கலற்றி வந்து போடுகிறத வந்து நம்ம வந்து இங்க நம்ம உபாகமத்துல வாசித்தபடி இங்க நடக்கிறத வந்து நம்ம வந்து பாக்குறோம். சோ அப்ப வந்து என்ன பண்றாரு, போவாஸ் வந்து என்ன பண்றாரு, ரூத்தை திருமணம் பண்ணி கொள்றதையும் அந்த நிலத்தை எல்லாம் நகோமியோட நிலத்தை எல்லாம் என்னன்னு தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறதை நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோ இந்த லோத்து சந்ததி தான் வந்து என்னன்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த லோத்தோட சந்ததி தான் யாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம், மோவாபியன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த மோவாபியரை குறித்து ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன். இந்த மோவாபியரை குறித்து நம்ம பார்க்கும்போது 23 உபாகமம் 23:3 வாசிக்கிறோம். அவ்வளவுதான், முடிச்சிடுறேன், ஒரு ஜஸ்ட் 5 minutes. உபாகமம் 23:3 இந்த மோவாபியரை குறித்து என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது, 10ஆம் தலைமுறையிலையும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது என்று சொல்லி இங்க வாசிக்கிறோம். சோ இந்த அம்மோனியர் வந்து என்ன பண்ண முடியாது, கர்த்தருடைய சபைக்கு, அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அவங்களை வந்து என்ன பண்ண முடியாது, சேர்த்துக்கொள்ள முடியாது, அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். சோ தேவனுடைய ஆலயத்துல புறஜாதியர் மக்களும் வந்து இருந்தாங்க தேவனுடைய ஆலயத்துல. ஆனா அவர்கள் என்ன பண்ண முடியாது, போய் அவர்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு நடுசுவர் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அவர்கள் வந்து உள்ளே வந்து என்ன பண்ண முடியாது, அவங்க வந்து தேவனை ஆராதிக்க முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அந்த புறஜாதியான மக்கள் வந்து என்ன பண்ண முடியாது, வெளியே தான் நிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அது போல வந்து இங்க வந்து அந்த சந்ததி கர்த்தருடைய சபைக்கு என்ன பண்ண முடியாது, உட்படலாக 10 தலைமுறை ஆனாலும் கூட என்ன பண்ண முடியாதான், அந்த மோவாப் சந்ததி வந்து இஸ்ரவேல் சந்ததிக்குள்ள வந்து சபைக்குள்ள உட்படல் ஆகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத நம்ம வந்து இங்க பாக்குறோம். சோ அப்படி வந்து இஸ்ரேல் காணியாட்சிக்கு புறம்பான ஒரு ஸ்திரீ தான் இந்த ரூத், இல்லைங்களா, மோவாபிய பெண் என்று பாக்குறோம். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் காணியாட்சிக்கு புறம்பானவனா இருந்தாலும் கூட தேவனுடைய கிருபைக்கு ஒரு அருகானவளாக இருந்ததா என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச அட்டவணையில நம்ம என்ன பண்ண முடியும், ரூத்தை வந்து நம்ம பார்க்கிறத நம்ம இங்க பாக்குறோம். சோ இந்த புறஜாதியர்
நாமும் கூட என்ன இந்த ரூத்தை போல நம்மளுடைய வாழ்க்கை கூட என்ன பண்ணுது, இந்த ரூத்தை வாழ்க்கையை சித்தரிக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். நாமளும் ஒரு புரஜாதியான ஒரு மக்கள் தான். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த கர்த்தர் நம்மளையும் என்ன பண்றாரு, நம்மளும் காணியாட்சிக்கு புறமானவர்களாக இருந்த நம்மளே வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய கிருபாசனத்து அண்டைக்கு வந்து சேர்ந்து அவரை ஆராதிக்கும்படி நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அந்த நடுசுவரை வந்து என்ன பண்ணியிருக்காரு, தகர்த்திருக்கான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புரஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகி நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்க முடியும். சோ நமக்கு வந்து நம்மளும் வந்து இந்த காணியாட்சிக்கு புறமானவர்கள். ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே அவருடைய ரத்தத்தினாலே அந்த நடுசுவர் வந்து தகர்க்கப்பட்டு இப்ப நம்ம என்ன பண்ணோம், அவருடைய கிருபைக்கு அருகில வந்து நம்ம வந்து அருகானவர்களாக நம்ம வந்து இருக்கிறத நம்ம வந்து அறிந்திருக்கிறோம், ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். சோ இப்படிப்பட்ட நடுசுவரை தகர்த்து நமக்கு வந்து அவரை வந்து அவருடைய கிருபாசனத்தை அண்டையில போய் நம்ம வந்து ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். சோ இப்படிதான் இந்த ரூத் வந்து இஸ்ரேல் காணியாட்சிக்கு புறமானாலும் 10 தலைமுறையானாலும் அந்த சபைக்கு உட்படல் ஆகாது என்று சொல்லப்பட்ட ஒரு மோவாபிய பெண் வந்து என்ன பண்ணப்பட்டாங்க, இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறுல வந்து வரதை நம்ம வந்து இங்க நம்ம பார்க்க முடியும். சோ இப்ப இந்த மூன்று ஸ்திரீகளை குறித்து நம்ம வந்து பார்த்தோம். தாமாரை குறித்து பார்த்தோம். தாமார் வந்து தன் யூதாக்கு எப்படி சந்ததியை உருவாக்குறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் நீதி உள்ளவள் என்று யூதாவை அறிக்கையிடுகிறது பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய 2 மகன்களையும் வம்ச வரலாற்றில வந்து சொல்லப்படுகிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். சோ வந்து நம்ம வந்து கர்த்தருக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது வீண் வார்த்தைகளுக்கும் வீண் பலிகளுக்கும் தேவையில்லாத காரியங்களுக்கும் வந்து நம்ம வந்து பலியாகும். ஆனாலும் தேவன் வந்து என்ன பண்ணுவாரு, கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார், நமக்கு அந்த பரலோகத்துல நம்மளுடைய பலன்களை வந்து கொடுப்பார் என்று சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். 2வது வந்து நம்ம பார்க்கும்போது ராகாபை பாக்குறோம். இந்த ராகாபை பாக்குறோம். நம்ம ராகாபோட வந்து பின்னணி நம்ம பார்க்கும்போது அவருடைய பேக்ரவுண்ட பார்க்கும்போது ஒரு மோசமான ஒரு பேக்ரவுண்டா இருந்தாலும் கூட கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தினால அவர் கீழ்ப்படிஞ்சு நீதி உள்ள ஆக்கப்பட்ட போது தேவன் அதை கனப்படுத்தி இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாற்றுல அவரோட பேரை வந்து கொண்டு வரதை நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். அதே போல ரூத் வந்து ஒரு மோவாபிய பெண், ஒரு அந்நிய ஸ்திரீயாக இருந்தாலும் கூட, காணியாட்சிக்கு புறமானவளாக இருந்தாலும் கூட அவளுடைய காரியங்கள், அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய விசுவாசத்தின் நிமித்தம், அவளுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம், அவளுடைய நற்குணத்தின் குணசாலி என்ற நற்குணத்தின் நிமித்தம் நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பட்டியல்ல வந்து வம்ச வரலாற்றுல வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ரூத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியும். அதே போல நம்ம இன்னும் 2 ஸ்திரீகளை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அது வந்து பத்செபாள் மற்றும் மரியாள். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம வந்து அதை வந்து அடுத்த கிளாஸ்ல கர்த்தருக்கு சித்தமான அவர்களை குறித்து நம்ம தியானித்து நம்மளுடைய வாழ்க்கையை அவர்களோடு ஒப்பிட்டு தேவன் நமக்கு காமித்த இரக்கத்தையும் அவர் நமக்கு பாராட்டின கிருபையும் எவ்வளவு அதிகம் என்பதை நம்ம உணர்ந்து அவரை வந்து நம்ம எப்பொழுதும் மகிமைப்படுத்துவோம், கனப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். ஆமீன்.